கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27, 28. தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு ஆலோசனைய எரேமியா எழுதுகிறார் புலம்பல் புஸ்தகத்தில். தன் இளம் பிராயத்தில், வாலிப நாட்களிலே இல்லைன்னா நடுத்தர வயதினிலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லதான். அப்பவே சுமந்துட்டீங்கன்னா பிந்திர நாட்களிலே நாம் சுகமாய் வாழலாம். உலகமும் சொல்லுவாங்க, வேதமும் நமக்கு அதிகமாய் சொல்லுகிறது. தாவீதை எடுத்து பார்த்தீங்கன்னா முதிர்ந்த வயதில் அவர் அப்படி நல்லா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த இளம் பிராயத்தில் எந்த நுகத்தை சுமக்கிறோம்? எந்த நுகத்தை? நீதி என்கிற நுகம், நியாயங்கிற நுகம், நேர்மைங்கிற நுகம், இதுதான் நம்ம சுமக்கணும். இதுதான் நல்லது. சும்மா எல்லாவற்றையும் நம்ம செய்து அதை சுமக்கிறோம்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அதனால நீங்கள் கஷ்டப்படும் போது கர்த்தர் தான் இதை என் மேல் வைத்திருக்கிறார் என்று தனித்திருந்து மௌனமாக இருக்கணுமா. அதை 4 பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த போராட்டம் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்குறவங்ககிட்ட, சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லக்கூடாது. நம்ம கஷ்டம் நம்மளோட, நாம் அதை சுமக்க கற்றுக்கிடணும். நம்ம பிரச்சனையை மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் எந்த நிமிஷத்துலையும் நம்மளை மாற்றுவார். நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு உங்ககிட்டலாம் 10 காசு நான் வாங்க மாட்டேன், உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். அவர் மறுபடியும் நம்மளை சந்திக்க வச்சுருவார். அதனால் எல்லாவற்றையும் கர்த்தர் மேலேயே நம்ம வைத்து விட வேண்டும். யாரும் நமக்கு எதிரி கிடையாது, யாரும் நிரந்தர நண்பன் கிடையாது, கர்த்தர் ஒருவர் தான். அப்போ எப்போவுமே நம் கர்த்தரை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவதற்கும் நம்ம அதை தாண்டி வருவதற்கும் கர்த்தர் உதவி செய்வார். வாழ்கிற காலம் கொஞ்ச காலம்தான். அதனால் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது நல்லது. குடும்பத்தை எடுத்து நடத்துகிறீங்களா? என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய தங்கச்சிக்காக, அண்ணனுக்காக, அக்காவுக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. அது ஆண்டவர் தான் உங்கள் மேலே நீங்கள் தாங்குவீங்கன்னு வைத்திருக்கிறார். நீங்கள் மௌனமாக இருக்கணும். உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம்ப்பா. நாங்கள் ஒரு நாளும் உடைய வேத வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க பிரயாசப்படுகிறோம். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் குறைவுள்ள மனிதன் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.